ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ தான் 2022வது வருடத்தோட கடைசி வீடியோ. இந்த வருடம் முழுவதும் நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ண வீடியோஸுக்கு நீங்க நிறைய ஆதரவு தந்திருக்கீங்க. இதே போன்ற ஆதரவை வருகின்ற புதிய வருடத்திலையும் தருவீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். உங்களுடைய ஆதரவு மற்றும் அன்பிற்கு என்னுடைய நன்றிகள். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, வருகின்ற 2023வது வருடத்துல இந்தியா டெவலப் செய்ய உள்ள டாப் 5 மிசைல்ஸ் என்ன, இந்த மிசைல்ஸ் இந்தியா எதற்காக டெவலப் செய்றாங்க, டெவலப் செய்ய உள்ள மிசைல்ஸோட கேப்பபிலிட்டிஸ் என்ன, இந்தியா டெவலப் செய்ய உள்ள மிசைல்ஸை பயன்படுத்தி என்ன மாதிரியான ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும் அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் ரிலேட்டடா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு டிஃபென்ஸ் ரிலேட்டடான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். 2022ல இந்தியா செய்த மிசைல் சோதனைகளை பார்த்து பாகிஸ்தான் மற்றும் சீனா மிரண்டு போயிட்டாங்க. சமீபத்துல கூட பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் இந்தியா நார்த் கொரியாவை விட அதிகமான மிசைல் சோதனைகளை 2022வது வருடம் நடத்தியிருக்காங்க. ஆனா உலகின் எந்த நாடும் இந்தியா செய்யக்கூடிய மிசைல் சோதனைகள் பற்றி பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. 2022வது வருடத்துல இந்தியா முக்கியமான மிசைல் சோதனைகளை வெற்றிகரமா முடிச்சிருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அக்னி 5 இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல் சோதனையை சொல்லலாம். அதே போன்று 2023வது வருடத்திலையும் இந்தியா அதிகமான மிசைல்களை டெவலப் செய்ய திட்டமிட்டிருக்காங்க. இந்தியா 2023வது வருடம் டெவலப் செய்ய உள்ள முக்கியமான 5 மிசைல்கள் என்ன அப்படிங்கறது குறித்து பார்க்கலாம். நம்மளோட பட்டியல்ல 5வது இடத்தை பிடிச்சிருக்கிற மிசைல் அஸ்ட்ரா mk2 மிசைல். இந்திய விமானப்படையில ஏற்கனவே 110 கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பு கொண்ட அஸ்ட்ரா mk1 மிசைல்கள் பயன்பாட்டில் இருந்து வருது. அதே போன்று இந்தியாவின் ரஃபேல் போர் விமானத்துல 200 கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பு கொண்ட மிட்டியார் ஏர் டு ஏர் மிசைல்கள் இணைக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த மிசைலோட விலை மிகவும் அதிகம். இதன் காரணமாக தான் இந்தியா அஸ்ட்ரா ஏர் டு ஏர் மிசைல்களை இந்தியாவில் தயாரிக்கிறாங்க. 2022வது வருடமே அஸ்ட்ரா mk2 மிசைல் சோதனை நடத்தப்படும் அப்படின்னு நிறைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா அஸ்ட்ரா mk2 மிசைல்கள் சோதிக்கப்படவில்லை. இந்த சூழ்நிலையில அஸ்ட்ரா mk2 மிசைலோட கேப்டிவ் ட்ரையல் மற்றும் ரிலீஸ் ட்ரையல் ஏற்கனவே நடத்தி முடிக்கப்பட்டு விட்டதாகவும், இன்னும் கூடிய விரைவில் இந்திய விமானப்படையின் Su-30 MKI போர் விமானங்கள்ல இருந்து அஸ்ட்ரா mk2 மிசைல்கள் சோதிக்கப்படும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இந்த அஸ்ட்ரா mk2 மிசைல்னால 160 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்கை மிக துல்லியமா தாக்க முடியும். இந்த மிசைல்னால மாக் 4.5 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். அதாவது ஒலியின் வேகத்தை விட 4.5 மடங்கு வேகமா சென்று இலக்கை தாக்கும். இந்த மிசைல்னால அதிகபட்சமா 20 கிலோமீட்டர் உயரத்துல பறக்க முடியும். ஒரு அஸ்ட்ரா மிசைலோட விலை 7 இருந்து 8 கோடி ரூபாய். முதற்கட்டமா அஸ்ட்ரா மிசைல் இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள Su-30 MKI போர் விமானம் மற்றும் தேஜஸ் விமானத்துல இணைக்கப்பட்டிருக்கு. இந்திய கடற்படையின் mk2 விமானங்கள்லையும் இந்த மிசைல் இணைக்கப்பட்டிருக்கு. வரும் காலத்துல இந்தியா டெவலப் செய்ய உள்ள mk5 ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் மற்றும் கடற்படைக்காக உருவாக்கப்படும் TEDBF டெக் பேஸ் ஃபைட்டர் ஜெட்லையும் இணைக்கப்பட உள்ளது. அஸ்ட்ரா mk2 மிசைல் தான் AESA சீக்கரை பயன்படுத்தி இந்தியா உருவாக்கும் முதல் மிசைல். இந்த மிசைல்ல AESA சீக்கர்கள் இணைக்கப்பட்டிருக்கிறதுனால இலக்கை மிக துல்லியமா தாக்கும். அஸ்ட்ரா mk2 மிசைல மட்டும் வெற்றிகரமா இந்தியா டெவலப் செஞ்சாங்கன்னா 160 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரத்துல உள்ள ஏரியல் டார்கெட்டுகளை தாக்கி அழிக்கக்கூடிய ஏர் டு ஏர் மிசைல்களை டெவலப் செய்த வெகு சில நாடுகள் அடங்கிய பட்டியல்ல இந்தியாவும் இடம் பிடிக்கும். நம்மளோட பட்டியல்ல 4வது இடத்தை பிடித்திருக்கும் மிசைல் ருத்ரம் 2 மிசைல். இந்த மிசைல் ஒரு ஏர் டு சர்ஃபேஸ் ஆன்டி ரேடியேஷன் மிசைல். ருத்ரம் 2 மிசைல இந்தியா பிரத்யேகமா எதிரிகளின் ரடார் சிஸ்டம், கம்யூனிகேஷன் ஸ்டேஷன்ஸ், பங்கர்கள் மற்றும் சர்வேலன்ஸ் எக்யூப்மெண்ட்களை தாக்கி அழிப்பதற்காகவே பிரத்யேகமா உருவாக்கி இருக்காங்க. இந்த மிசைல விமானத்துல இருந்து லான்ச் செஞ்சிட்டோம்னா தன்னிச்சையாகவே எதிரி ரடார் சிஸ்டத்துல இருந்து வரக்கூடிய சிக்னல்களை ட்ராக் செய்து சென்று எதிரிகளின் ரடார் சிஸ்டத்தை மிக துல்லியமா தாக்கி அழிக்கும். இந்தியா டெவலப் செய்து வரும் ருத்ரம் 2 ஆன்டி ரேடியேஷன் மிசைல்னால 300 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள
இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். இந்த மிசைல்னால மாக் 5.5 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். அதாவது மாக் 5க்கு மேல ஒரு மிசைல் டிராவல் செய்து அப்படின்னா அந்த மிசைல ஹைப்பர்சானிக் மிசைல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதன் காரணமா தான் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் ருத்ரம் 2 மிசைல ஒரு ஹைப்பர்சானிக் மிசைலா இந்தியா டெவலப் செய்றாங்களோ அப்படின்னு சந்தேகிக்கிறாங்க. பார்க்கலாம் ருத்ரம் 2 மிசைல்னால மாக் 5 வேகத்துக்கு மேல டிராவல் செய்ய முடியுதா இல்ல நியர் ஹைப்பர்சானிக் ஸ்பீட்ல தான் டிராவல் செய்ய முடியுதா அப்படின்னு. இந்த மிசைல்னால 200 கிலோகிராம் எடை கொண்ட வெடிபொருட்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். ருத்ரம் 2 மிசைல் இலக்கை மிக துல்லியமா தாக்கக்கூடியது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்த மிசைலோட சர்க்குலர் எரர் ப்ராபபிலிட்டி 5 மீட்டர். அதாவது டார்கெட்ல இருந்து 5 மீட்டர் சுற்றளவுக்குள் இந்த மிசைல்னால தாக்குதல் நடத்த முடியும். ருத்ரம் 2 மிசைலுக்கு தேவையான ஏர் ஃப்ரேம், IIR சீக்கர்கள், வெடிபொருள் போன்றவற்றை இந்தியா வாங்கி இந்த மிசைல ஃபேப்ரிகேட் செய்து வந்து கொண்டிருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இன்னும் கூடிய விரைவில் Su-30 mk2 போர் விமானத்திலிருந்து இந்த மிசைல் சோதிக்கப்பட உள்ளது. நம்மளோட பட்டியல்ல 3வது இடத்தை பிடித்திருக்கும் மிசைல் NASM MR மிசைல், அதாவது நேவல் ஆன்டி ஷிப் மிசைல், மீடியம் ரேஞ்ச் மிசைல். ஏற்கனவே இந்தியா நேவல் ஆன்டி ஷிப் மிசைலோட ஷார்ட் ரேஞ்ச் மிசைல வெற்றிகரமா சோதனை செஞ்சிட்டாங்க. தற்போது நேவல் ஆன்டி ஷிப் மிசைலோட லாங் ரேஞ்ச் மிசைல இந்தியா டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த மிசைலை பயன்படுத்தி 150 இருந்து 250 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள போர் கப்பல்களை தாக்கி அழிக்க முடியும். NASM MR மிசைல்னால 150 கிலோகிராம் எடை கொண்ட வெடிபொருளை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்த மிசைல்னால மாக் 0.8 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். இந்த மிசைல் திட எரிபொருளை பயன்படுத்தி இயங்கக்கூடிய சாலிட் ப்ரொபல்லன்ட் ராக்கெட்டால் இயக்கப்படுது. NASM MR மிசைல இந்திய கடற்படையின் போர்க்கப்பல்கள், தேஜஸ் போர் விமானம் மற்றும் டெட்பஃப் விமானத்துல இணைத்து பயன்படுத்த இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. NASM MR மிசைல 2023வது வருடம் சோதனை செய்து 2024வது வருடத்துக்குள் இந்திய படையில் இணைக்க திட்டமிட்டிருக்காங்க. நம்மளோட பட்டியல்ல 2வது இடத்தை பிடித்திருக்கும் மிசைல் வேதா அப்படின்னு சொல்லக்கூடிய டிஃபென்ஸ் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் சிஸ்டம். இந்த வேதா ப்ராஜெக்ட் குறித்து மிகவும் குறைவான இன்ஃபர்மேஷன் தான் பப்ளிக் டொமைன்ல இருக்கு. 2023வது வருடத்துக்குள் இந்த வேதா ப்ராஜெக்ட டெவலப் செய்து இந்திய படையில் இணைக்க திட்டமிட்டிருக்காங்க. டிஃபென்ஸ் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் அப்படிங்கிறது ஒரு யுத்த நேரத்துல எதிரிகளால் நமது டிஃபென்ஸ் சேட்டலைட்டுகள் தாக்கி அழிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. எதிரிகள் நமது சேட்டலைட்டுகளை தாக்கி அழிச்சிட்டாங்கன்னா நமது மிசைல்களை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்படும். இந்த நிலையை தவிர்ப்பதற்காக தான் இந்தியா வேதா அப்படிங்கிற டிஃபென்ஸ் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிளை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த டிஃபென்ஸ் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிளை பயன்படுத்தி இந்தியாவின் எந்த ஒரு பகுதியில இருந்தும் டிஃபென்ஸ் தேவைக்கான சேட்டலைட்டுகளை லான்ச் செய்ய முடியும். அது மட்டும் இல்லாம ஒரு இடத்துல யுத்தம் நடக்கும் பொழுது அந்த இடத்தை மட்டும் கண்காணிப்பதற்கு தேவையான சேட்டலைட்டுகளையும் இந்த வேதா டிஃபென்ஸ் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிளை பயன்படுத்தி லான்ச் செய்ய முடியும். வரும் காலத்துல டிஃபென்ஸ் சேட்டலைட்டுகளை லான்ச் செய்வதற்கு இந்திய ராணுவம் இஸ்ரோ நிறுவனத்தை நம்பி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த வேதா டிஃபென்ஸ் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிளை பயன்படுத்தியே பலவிதமான சேட்டலைட்டுகளை லான்ச் செய்ய முடியும். வேதா டிஃபென்ஸ் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிளை பயன்படுத்தி நானோ சேட்டலைட்டுகளை லான்ச் செய்ய முடியும். இந்த நானோ சேட்டலைட்டுகள் பிரத்யேகமா எதிரிகளின் சேட்டலைட்டுகளை தாக்கி அழிப்பதற்காக பயன்படுத்தப்படும். இதனால இந்த வேதா ப்ராஜெக்டை பயன்படுத்தி சேட்டலைட்டுகளை லான்ச் செய்யவும் முடியும், எதிரிகளின் சேட்டலைட்டுகளை தாக்கி அழிக்கவும் முடியும். வேதா டிஃபென்ஸ் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள K4 மற்றும் அக்னி 3 மிசைல பேஸா வச்சு உருவாக்கி இருக்காங்க. வேதா சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் ஒரு ரோட் மொபைல் டிஃபென்ஸ் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள். இதனால இந்தியாவின் எந்த ஒரு பகுதிக்கும் மிக எளிதா எடுத்து சென்று சேட்டலைட்டுகளை லான்ச் செய்ய முடியும். பார்க்கலாம் எவ்வளவு விரைவா வேதா டிஃபென்ஸ் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் சிஸ்டம் இந்திய படையில் இணைக்கப்படுது அப்படின்னு. நம்மளோட பட்டியல்ல முதல் இடத்தை பிடித்திருக்கும் மிசைல் K5 சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல். இந்த மிசைல் மிகவும் ஒரு முக்கியமான மிசைல். ஏன்னா இந்தியாவுடைய நியூக்ளியர் ட்ரையடோட வீக்கர் லிங்க் அப்படின்னா அது நேவி தான். தரையில் இருந்து அணு ஆயுத தாக்குதல் நடத்துவதற்கு இந்தியா அக்னி 5 மிசைல பயன்படுத்துவாங்க. அதுவே வான் மார்க்கமா அணு ஆயுத தாக்குதல் நடத்துவதற்கு இந்தியாவிடம் ரஃபேல் போர் விமானம், மிராஜ் 2000, ஜாக்வார் போன்ற அதிநவீன விமானங்கள் இருக்கு. ஆனா
நீர்மூழ்கி கப்பல்ல இருந்து ஒரு அணு ஆயுத தாக்குதல் நடத்தணும்னா இந்தியாவிடம் K4 அப்படிங்கிற மிசைல் தான் இருக்கு. இந்த மிசைல்னால 3500 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மட்டுமே தாக்க முடியும். இதன் காரணமா K5 மிசைலை பயன்படுத்தக்கூடிய சப்மரீன்கள் எதிரிகளின் எல்லைக்கு அருகில் சென்று தாக்குதல் நடத்த வேண்டியது இருக்கும். அப்பொழுது நமது நீர்மூழ்கி கப்பலை எதிரிகள் கண்டுபிடிப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இதனை தவிர்ப்பதற்காக தான் இந்தியா K5 சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைலை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. K5 மிசைல்னால அதிகபட்சமா 5000 முதல் 6000 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகள் மீது அணு ஆயுத தாக்குதல் நடத்த முடியும். இந்த மிசைல்னால 2000 கிலோகிராம் எடை கொண்ட அணு ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். K5 மிசைல இந்திய அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்னால நீருக்கு அடியில் 50 மீட்டர் ஆழத்துல இருந்து லான்ச் செய்ய முடியும். இந்த மிசைல்னால மாக் 7.5 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். இந்த மிசைல் இந்திய படையில் இணைக்கப்படும் பட்சத்துல இந்தியாவுடைய நியூக்ளியர் ட்ரையடோட கேப்பபிலிட்டி பல மடங்கு அதிகரிக்கும். இந்த மிசைலை பயன்படுத்தி பே ஆஃப் பெங்கால், இந்தியன் ஓஷன் மற்றும் அரேபியன் சி பகுதியில் இருந்து கொண்டு சீனாவின் எந்த ஒரு நகரத்தின் மீதும் ஒரு அணு ஆயுத தாக்குதல் நடத்த முடியும். இதனால ஒரு யுத்த நேரத்துல சீனா நிலத்தில் இருக்கக்கூடிய இந்தியாவின் பாலிஸ்டிக் மிசைலை தாக்கி அழித்தாலும் இந்தியாவால் கடலில் இருந்து ஒரு அணு ஆயுத பதில் தாக்குதல் நடத்த முடியும். இந்த மிசைல 2022 வருடமே சோதிப்பாங்க அப்படின்னு நிறைய செய்திகள் வந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா K5 மிசைல் சோதிக்கப்படவில்லை. ஆனா தற்போது இந்தியா S4 மற்றும் S4 ஸ்டார் நியூக்ளியர் பவர்ட் சப்மரீன்களை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சப்மரீன்கள் 2023 மற்றும் 2024 வருடம் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட உள்ளது. அதனால இந்த சப்மரீன்ல பயன்படுத்த தேவையான K5 மிசைல் ப்ராஜெக்டையும் இந்தியா வேகப்படுத்தி 2023 வருடத்துக்குள் இந்திய படையில் இணைப்பாங்க அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. பார்க்கலாம் இந்தியா எந்தெந்த மிசைல இந்த வருடம் சோதனை செய்து படையில் இணைக்க போறாங்க அப்படின்னு. என்ன பொறுத்தமட்டில் இந்த 5 மிசைல் ப்ராஜெக்ட் தான் மிகவும் முக்கியமானது அப்படின்னு நான் நினைச்சிருக்கேன். நீங்க வேற ஏதாவது மிசைல் ப்ராஜெக்ட் மிகவும் முக்கியம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.